வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு அறிவுறுத்தல். பிரதமர் மோடி அரசின் ஊழல் குறித்து முதலமைச்சர் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார். மருத்துவ காப்பீட்டில் ஊழல் நடந்தது குறித்த கேள்விக்கு வைகோ பதில். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடு. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விலை 200 ரூபாய் குறைத்து ஒன்றிய அரசு அறிவிப்பு. தேர்தலையொட்டி சிலிண்டர் விலையை குறைத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. விரிவான செய்திகள். காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் கருகும் நிலையில் உள்ள குறுவை பயிர்களை காப்பாற்ற வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனிடையே இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழகத்திற்கு நீரை திறந்துவிட முடியாது என்றும், காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்க இயலாது எனவும் கர்நாடக அரசு தெரிவித்தது. மழைப்பொழிவுக்கான வாய்ப்பும் குறைவாக உள்ளதால் தண்ணீரை திறந்துவிட முடியாத சூழல் நிலவுவதாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் தமிழ்நாட்டிற்கு நீர் திறப்பது இயலாத காரியம் என்றும், கர்நாடகத்தின் 4 முக்கிய அணைகளிலும் போதுமான தண்ணீர் இல்லை என கர்நாடக அரசு விளக்கம் அளித்திருந்தது. காவிரியில் இருந்து வினாடிக்கு 24000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமர் மோடி அரசு ஊழல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ இதனை தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆதாரம் இல்லாமல், அடிப்படை காரணங்கள் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டார். எனவே அதிலே உண்மை இருப்பதனால்தான் அவர் அப்படி சொல்லியிருக்க கூடும். நான் இங்கே வந்திருக்க நோக்கம், செப்டம்பர் 15 மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதுக்குடைய முன்னேற்பாடுகளை கவனிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். பின்னர் மதிமுக சார்பில் மதுரை வளையங்குளம் பகுதியில் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாள் மாநாடு திடலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கழக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பின்னர் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், பேரறிஞர் அண்ணாவின் மாநாடு மதிமுகவிற்கு திருப்புமுனை மாநாடாக அமையும் என கூறினார். இதுவரை நடைபெற்ற மாநாடுகளை விட சிறப்பு பெறுகின்ற வகையிலே அதை நடத்துவதற்கு பந்தல் கலை திலகம் என்று நான் பெயர் சூட்டிய பந்தல் சிவா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இங்கே சகோதரர் பூமிநாதன் தலைமையிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள். ஆக இந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். இந்த மாநாடு மறுமலர்ச்சி திமுகவினுடைய திருப்புமுனை மாநாடாக அமையும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டுமின்றி மலையாள மக்கள் வசிக்கும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம், இணையற்ற மகிழ்ச்சி மற்றும் மகத்தான செழிப்புடன் பொலியட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலையாளத்தில் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் கொண்ட தேசமாக அனைவரையும் சமமாக பார்ப்போம் என குறிப்பிட்டு நாடு முழுவதும் ஒற்றுமையும் சமத்துவமும் மீண்டும் உண்டாக வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். அதேபோல் ஆளுநர் ஆர்.என். ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே சென்னை தீநகரில் உள்ள சங்கர்லால் சுந்தர்பாய் சாசூன் ஜெயின் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி மாணவிகள் கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து தனித்தனி குழுவாக இணைந்து அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ந்தனர். ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் அடுத்த காவல் நீட்டிப்புக்கு செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக தேவையில்லை எனவும் காணொலி வாயிலாக ஆஜரானால் போதுமானது எனவும் நீதிபதி தெரிவித்தார். அதேபோல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோர முடியாது என்றும் ஜாமீன் தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாட உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ முறையீடு செய்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் செப்டம்பர் 26ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த 2016-21 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி வரையிலும் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக 2021ஆம் ஆண்டு விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனையில் ஈடுபட்டனர். அவருக்கு சொந்தமான இடங்களில் 23,85,700 ரூபாய் ரொக்கப்பணம், தங்க நகைகள், கனரக வாகனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. அத்துடன் விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக 35,79,90,000 வரையிலும் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி புதிதாக வழக்கு பதிவு செய்தனர். இதில் அவர் மனைவி ரம்யா பெயரும் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றம் மூலம் விஜயபாஸ்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 200 ரூபாய் வரை குறைக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி கூடுதலாக மானியம் வழங்கப்படுவதன் மூலம் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு சிலிண்டர் விலை 400 ரூபாய் வரை குறையும் என்றும், ஒட்டுமொத்தமாக சிலிண்டரின் விலையை குறைப்பதன் மூலம் ஒன்றிய அரசுக்கு 7,500 கோடி வரை இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பல மாதங்களாக வலியுறுத்தி வந்த நிலையில் 5 மாநில தேர்தல் நெருங்கும் தருவாயில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ஒன்றிய அரசு குறைத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் 4000 பணியிடங்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் மூலம் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், மேலும் 3000 காலி பணியிடங்கள் 1 மாதத்துக்குள் நிரப்பப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
சென்னை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையில் ஓராண்டு நிறைவு செய்துள்ள முழு உடல் பரிசோதனை நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் சுப்பிரமணியன் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான உணர் செயல்திறன் பூங்கா மற்றும் புனரமைக்கப்பட்ட சிறு பிராணிகள் கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு சென்ற அரசு மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி வெளிநாடுகளில் வசிக்கும் அரசு மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கும் இப்போது அந்த தேர்வு முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 சிஸ்டத்துக்குமே இந்த 5 மதிப்பெண் பொருந்தும் சொல்லி அறிவிச்சிருக்கிறோம். சுகாதார ஆய்வாளர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும். இது எல்லாமே இன்னொரு 15-20 நாளுக்குள்ள இவங்க அந்த லெட்டரை வாங்கி கொடுக்கறது, அந்த சிஸ்டம்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் துறையின் சார்பில் சரிபார்க்கும் பணி, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு 10-15 நாட்கள், அதிகபட்சமாக இன்னொரு 1.5 மாசத்துக்குள்ள இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பணி ஆணைகளை வழங்குவார்கள். தொடர்ச்சியா ஏற்படுகிற காலி பணியிடங்களை பொறுத்தவரை இனிமேல் காலி பணியிடங்கள் உருவாக அவர்களை MRBயில் இருந்து, ஏன்னா கடந்த காலங்களில் இதெல்லாம் பண்ணாம போனதால இவ்வளவு பணியிடங்கள் மொத்தமா சேர்ந்து போச்சு. இப்ப பணியிடங்கள் காலியாக ஆக உடனடியாக இந்த தேர்வுகளின் மூலம் நிரப்பப்படும். மாநகராட்சிகளில் பழைய வீடுகளை இடித்து புதிய வீடு கட்டும்போது உள்ள நிபந்தனைகளை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகர்கோவில் மாநகரில் உள்ள பழைய கடைகள், வீடுகள் மற்றும் கட்டடங்கள் இயற்கை சீற்றங்களினால் இடிந்து விழும் சூழ்நிலையில் அவற்றை இடித்துவிட்டு புதிய கடைகள், வீடுகள் கட்ட மாநகராட்சி அனுமதி தருவதில்லை என்றும் மின் இணைப்பும் தருவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாகர்கோவில் மாநகராட்சியில் இவ்வாறு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு திட்ட ஒப்புதல் கிடைக்காமல் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்ட மக்கள் பழைய கட்டுமானங்களை இடித்துவிட்டு புதிய வீடுகள், கடைகள் ஆகியவற்றை கட்டுவதற்கு அனுமதியும் மின் இணைப்பும் வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த அரசாணை தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளுக்கும் பொருந்தும்படியான உத்தரவாக வெளியிட்டு அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் வசிக்கும் மக்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது வரலாற்று சிறப்புமிக்க இருமொழி கொள்கை தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்பட்டு வருவதோடு பல துறைகளிலும் தமிழின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் காலத்துக்கேற்ப தமிழை வளர்த்தெடுக்கவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து அவற்றை பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களது பயன்பாட்டிற்காக கொண்டு செல்ல வேண்டும் என்று கலைஞர் அவர்களின் வழிநடக்கும் நமது அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்திற்கு முதற்கட்டமாக 3 கோடி ரூபாயும் பின்னர் தேவைக்கேற்பவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று பாவேந்தர் காட்டிய வழியில் செம்மொழி தமிழுக்கு சட்டத்துறையிலும் உரிய இடத்தை பெற்றுத் தருவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் 4 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரில் குக்கி மற்றும் மைத்தேயி இனத்திற்கும் இடையே கடந்த மே மாதம் முதலே மோதல் போக்கு ஏற்பட்டு வந்த நிலையில் வன்முறை வெடித்தது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் குக்கி சமூகத்தை சேர்ந்த 2 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் 4 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரமான இம்பால் மற்றும் விஷ்ணுபூர் மாவட்டங்களில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக காவல்துறை மற்றும் ராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது 4 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளிடம் இருந்து 6 துப்பாக்கிகள், 5 தோட்டாக்கள் மற்றும் 2 வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை ஆவடியில் உள்ள மகாலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இஸ்ரோவை பெருமைப்படுத்தும் விதமாக ஓணம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
இதில் கல்லூரி மாணவிகள் சந்திரயான் விக்ரம் லேண்டர் மாடல் தயார் செய்து கல்லூரி மைதானத்தில் வைத்து அதனை சுற்றி வந்து ஓணம் நடனம் ஆடி மகிழ்ந்தனர். அதேபோல் மகாலட்சுமி வித்யா மந்திர், மகாலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் ஓணம் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திருக்குமரன், கல்லூரி முதல்வர் இந்துமதி, பள்ளி முதல்வர் பியூலா எபினேசர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். தமிழ்நாடு சவரத் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை எழும்பூர் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் தமிழ்நாடு சவரத் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மருத்துவர் சமூகம் மற்றும் சவரத் தொழிலாளர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசை வலியுறுத்தி அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான தமிழ்நாடு சவரத் தொழிலாளர் சங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான கல்வி, இலவச கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் தனி உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அதேபோல சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் எங்களுடைய மருத்துவர் சமுதாயத்திற்கு குரல் ஒலிக்கின்ற வகையில் எஸ்சி எஸ்டிக்கு வழங்குவதைப் போல எங்களுக்கும் தனி உள்ளிட ஒதுக்கீடு தொகுதிகளை வழங்கிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல எங்களுடைய குலத்தொழிலான மருத்துவ தொழிலில் சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்வி மற்றும் உயர்கல்விகளில் 10% மருத்துவ கல்வியை எங்களுக்கு இலவச கல்வியாக வழங்கிட வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் சர்வதேச இளைஞர் தினத்தை ஒட்டி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இளைஞர்களுக்கு இடையே HIV மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் போதை பழக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 250 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பேடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 86 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர், ஆசிரியர், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி RTO சாலையில் உள்ள தனியார் வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். மேலும் ATM வெளியில் இருந்த ரகசிய கண்காணிப்பு கேமராவையும் சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கடனுதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் பொது மருத்துவர்கள், கண் மருத்துவர், மனநல மருத்துவர் ஆகியோர் பங்கேற்று பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் சாலை அமைக்கும் பணி முறையாக நடைபெறாமல் குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் வில்பட்டி பிரதான சாலையின் நடுவே செடி நட்டு அப்பகுதி மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள கூட்டு சர்க்கரை ஆலையை திறக்க கோரியும் தொழிலாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க கோரியும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. CITU செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் CITU தலைவர் கல்யாண சுந்தரம், துணைத் தலைவர் தமிழரசன் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் பரதராமி அடுத்த பூசாரி வலசை கிராமத்திற்கு 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வருவதில்லை எனவும் இது சம்பந்தமாக பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டதற்கு சரிவர பதில் சொல்லாததால் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் உடனடியாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்து தருவதாக உறுதி அளித்த பின் மறியலை கைவிட்டனர். ஆந்திர மாநிலம் காலாஸ்திரியில் இருந்து திருநெல்வேலிக்கு குளிர்பானங்கள் ஏற்றி வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த லாரி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஓடை கால்வாய் பாலத்தில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ரமேஷ், லாரி உரிமையாளர் செல்வராஜ் இருவரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். லாரியில் இருந்த 6 லட்சம் மதிப்பிலான குளிர்பானங்கள் கால்வாயில் விழுந்து சேதமானது. இது குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை கவிநாடு கம்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கம்மாயில் கிடைக்கும் மழைநீரை விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தீவனங்களின் விலை அதிகரிப்பால் பெரும் அவதிப்பட்டு வரும் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பசும்பால் லிட்டருக்கு 45 ரூபாய் என்ற விலையை கூடுதலாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்டியில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளை வெறிநாய் கடித்ததில் 3 லட்சம் மதிப்பிலான 17 ஆடுகள் உயிரிழந்தன. இந்நிலையில் வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் காட்டுப்பன்றியை வேட்டையாடி இறைச்சியை விற்பனை செய்தவர்களை பெண் உட்பட 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை வனச்சரகத்தை ஒட்டியுள்ள காப்புக்காட்டு பகுதியில் மான், காட்டுப்பன்றி, மயில் உள்ளிட்ட வனவிலங்குகளை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் வேட்டையாடி அதன் இறைச்சியை அதிக விலைக்கு விற்று வருவதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து சாத்தனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனக்குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வீராணம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பச்சையம்மாள் ஆகிய 2 வரும் சட்டவிரோதமாக காட்டுப்பன்றியை வேட்டையாடி அதன் இறைச்சியை வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்து 2 வரையும் கைது செய்து அவர்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வேலூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு அறங்காவல் குழு உறுப்பினர்கள் நியமன கடிதங்கள் வழங்கும் விழாவானது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 13 கோவில்கள் 33 பேருக்கு அறங்காவல் குழு உறுப்பினருக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அறங்காவல் குழு தலைவர் அசோகன், அறங்காவல் குழு உறுப்பினர் நீதி அருணாச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பத்தூரில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக நடைபெற்று வரும் கள ஆய்வு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட அவ்வை நகர், பாரதிதாசன் நகர் 15வது வார்டு பகுதியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக நடைபெற்று வரும் கள ஆய்வு பணியினை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் சிவபிரகாசம், துணை வட்டாட்சியர் முரளி மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூருவில் தான் பணியாற்றிய ஜெயநகர் பேருந்து பணிமனைக்கு சென்று அங்குள்ள ஊழியர்களை சந்தித்து உரையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதுடன் 600 கோடிக்கும் மேல் வசூல் சாதனையை செய்துள்ளது. படம் வெளியாவதற்கு முன்பே ரஜினிகாந்த் தனது ஆன்மீக யாத்திரையாக இமயமலை, தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்ட நிலையில் சமீபத்தில் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய அவர் படம் வெற்றி குறித்து மக்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் படக்குழுவிடம் இணைந்து வெற்றியை கொண்டாடினார். இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தான் நடத்துனராக பணியாற்றிய பெங்களூரு ஜெயநகரா போக்குவரத்து கழகத்திற்கு திடீரென சென்று அங்குள்ளவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அத்துடன் அங்கு பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதற்கான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 5,500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 80,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழகத்தில் 3 நாட்களுக்கு பரவலாக மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 30ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு கருவூல பரிசு பொருட்கள் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு கருவூல பரிசு பொருட்களை முறைகேடாக விற்பனை செய்தது தொடர்பாக இம்ரான்கான் மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த இஸ்லாமாபாத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்தது. இந்த வழக்கில் இம்ரான்கானுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து லாகூரில் உள்ள தனது வீட்டில் இருந்த இம்ரான்கான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த தீர்ப்பை அடுத்து தண்டனை காலம் முடிந்த பின் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட அவர் தகுதி இழந்து விட்டதாக அந்நாட்டு சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட இந்த தண்டனையை எதிர்த்து இம்ரான்கான் தரப்பில் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஆமேர் ஃபரூக், நீதிபதி தாருக் மெஹமூத் ஜஹாங்கிரி ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. மேலும் இம்ரான்கானை ஜாமீனில் விடுவிக்குமாறு சிறைத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு அறிவுறுத்தல். பிரதமர் மோடி அரசின் ஊழல் குறித்து முதலமைச்சர் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார். மருத்துவ காப்பீட்டில் ஊழல் நடந்தது குறித்த கேள்விக்கு வைகோ பதில். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடு. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விலை 200 ரூபாய் குறைத்து ஒன்றிய அரசு அறிவிப்பு. தேர்தலையொட்டி சிலிண்டர் விலையை குறைத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.